வானத்திலிருந்து வெண்புறமோல இறங்கி வர வேண்டும். தேவவல்லமை தர வேண்டும். அப்பாவும் ஆசீர்வாத பிள்ளைகளாக பாவ வாழ்க்கையில் இருந்து நாங்கள் மறுபடியும் பிள்ளைகளாக பிறக்க வேண்டும். ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அப்பா மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுபடியாக மாற வேண்டும். அப்படியே இங்கு நடக்கவே அப்படியே இங்கு நடக்கவே அப்படியே இங்கு நடக்கவே வானத்திலிருந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவவல்லமை தர வேண்டும். அப்பா எங்கள் கண்ணீரெல்லாம் நீ துடைப்பீர் என்று நம்பிக்கையோடு அப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் மறைய வேண்டும். அப்பா நீ அவர்கள் கண்ணீரையும் கவலைகளையும் துடைத்து அப்பா வாழ்வினை மாற்றி அமைத்து அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுடைய மன காயங்களை மன துண்களை ஆற்றி அப்பா எல்லா வேதனைகளும் நிறைந்து எல்லா வாழ்க்கையிலும் விடுதலை பெற்ற மக்களாக ஒரு அன்பு மக்களாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா நீர் யாவையும் துடைக்க வேண்டும். கவலைகள் யாவையும் போக்க வேண்டும். கண்ணீர் யாவையும் மறைய வேண்டும். கவலைகள் யாவையும் போக்க வேண்டும். எல்லா நதிகளை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. எல்லா நதிகளை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானத்திலிருந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவவல்லமை தர வேண்டும். தேவவல்லமை தர வேண்டும். அப்பா அதிசயங்கள் செய்தவரி அப்பா அற்புதங்கள் செய்தவரி நீராத பல நோய்களை துன்பற்ற ஒவ்வொருவரை தொட்ட புலப்படம் செய்யவரி எத்தனை ரகசியங்களும் அற்புதங்களும் செய்து ஒரு மக்களை எல்லாம் காத்துக் கொண்டவரி அப்பா அதே அதிசயமும் அதே அற்புதமும் அப்பா என் வாழ்விலும் நடக்கும் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி அப்பா இதை ஆவலோடு எத்தனை இயக்கங்களோடு வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு அப்பா கவலையோடு கண்ணீரோடு நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கணும். அப்பா அவர்கள் உமக்கு சான்று பகர சாட்சிய வாழ்வு வாழணும். அப்பா பரிசயம் அற்புதம் நடக்கணுமே. ஆதிய வாழ்வு வாழணுமே. பரிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே.
தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய தூய ரத்தத்தை இப்பொழுது நக்கருடைய வீட்டிற்கு நம் ஆண்டவர் இயேசுவை நான் எடுத்துக்கொண்டு இப்பொழுது உங்கள் மத்தியிலே வருவேன். நான் ஒரு 5 நிமிடங்கள் தான் மத்தியிலே வருவேன். இந்த பக்கம் இருக்கிறவங்களும் அப்படியே தொட்டு பாடல் பாடிக்கிட்டே இருப்பார். நம்முடைய சகோதரர் பாட நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய ஆசிரை, இறைவனுடைய குணமளிக்கும் ஆற்றலை, இறைவனுடைய வல்லமையை, உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம், கவலைகளுக்கு அண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கின்ற அந்த ஆண்டவனுடைய வல்லமை ஆசிரை பெற அவரை பெற்று வணங்கி அவருடைய ஆசிரியை மறுபடியும் நிறைவாக பெறுங்கள். இது ஜீசஸ் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவரை எடுத்துக்கொண்டு நான் உங்கள் மத்தியிலே வருகிறேன். அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வார். அது நடக்கும். நீங்கள் தொடும் பொழுது உங்கள் வாழ்விலே அதிசயம் அற்புதம் நடக்கும். நான் சாட்சியை வாழ்வேன் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரை வணங்கி ஆர்ப்பரித்து மகிழ்ந்து புகழுங்கள், பேசுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் அதிசயம் அற்புதம் நடக்கும். கேட்பவரே, எங்கள் நீரை காண்பவரே, கதிர் பாசத்தை தொடரா கரம் விட்டு ஆசிரியை பெற்றுக் கொள்ளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் நீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதியம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் நீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதியம் இயேசையா. மனதுருகி கரவீட்டி பரிசயம் செய்யவரே, மனதுருகி கரவீட்டி பரிசயம் செய்யவரே, ஐயாடி செய்யவரே, ஐயாடி செய்யும் செய்யவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் தருபவரே, சோதியம் இயேசையா. மனதுருகி கருவீட்டி பரிசயம் செய்யவரே, மனதுருகி கருவீட்டி பரிசயம் செய்யவரே, ஐயாடி செய்யும் செய்யவரே, ஐயாடி செய்யும் செய்யவரே, விண்ணப்பத்தை